ஹாய் கைஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எஸ்டிமேஷன். இதுவும் நம்ம கிளாஸ் 6ல் இருக்கிற ஃபஸ்ட் சாப்டர் நோயிங் யுவர் நம்பர்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த டாபிக் தான். ஸோ எஸ்டிமேஷன். இன்னொரு வேர்டு ஒன்று இருக்குது, அப்ராக்சிமேஷன். கிட்டத்தட்ட இது ரெண்டும் ஒரே மாதிரி தான், நிறையா ஒற்றுமை இருக்குது. ஓகே, அது என்னங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. எங்கே நடக்குதுன்னு வச்சுக்கலாம், பார்சிலோனா மேட்ச்சு. பார்சிலோனாக்கும் ரியல் மேட்ரிட்க்கும் மேட்ச்சு. பார்சிலோனாவுடைய ஹோம் ஸ்டேடியம் கேம்ப் நோவில் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அங்கே இப்போ எவ்வளோ ஆடியன்ஸ் வந்திருக்காங்க அந்த மேட்சை பார்க்குறதுக்கு அப்படிங்கும்போது ஒரு நியூஸ் ரிப்போர்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 97,000 ஆடியன்ஸ் அங்கே கேம்ப் நோவில் ப்ரெசண்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போது இந்த 97,000 அப்படிங்கிறது அக்யூரேட்டான நம்பர்ஸாக, கரெக்டாக 97,000 பீப்புள் தான் அங்கே வந்திருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அங்கே மேபி 95,803 அதுவாக இருக்கலாம். இது அக்யூரேட் வேல்யூ இதுவாக இருக்கலாம். இல்லைனா 98,124 இது கூட இருக்கலாம். அதாவது அக்யூரேட்டாக பார்க்கும்போது. ஆனால் நம்ம ஒரு நியூஸ் ரீடிங்ஸில் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அப்ராக்சிமேட் ஒரு வேல்யூ சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 97,000 வந்திருந்தாங்க, இல்லைனா ஒரு 1 lakh வந்திருந்தாங்க. இன்னுமே கொஞ்சம் அப்ராக்சிமேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஒரு 1 lakh வந்திருந்தாங்க. இப்போ இந்த 1 lakhங்கிறது அதனால தப்பான வேல்யூ ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு அக்யூரேட்டான ஆன்சர் தேவை கிடையாது. நமக்கு 1 lakh பீப்புள் அங்கே இருந்தாங்க அப்படிங்கும்போது அந்த 95,000லேருந்து 1,05,000 வரைக்கும் நம்மளால் எடுத்துக்க முடியும். அதுக்குள்ளே எவ்வளோ பீப்புள் வந்திருந்தாலும் அதை நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லும்போது 1 lakh பீப்புள் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. இதனால் எந்த ஒரு பெரிய எரருமே இருக்காது. நம்மளால் அந்த அவ்வளோ பேர் வந்திருந்தாங்களா அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால நமக்கு எஸ்டிமேஷன் அப்படிங்கிற இந்த டெக்னிக் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கும்போது, இப்போ ஆடிட்டோரியத்தில் எத்தனை பேர் வந்திருந்தாங்க, அந்த ஆடிட்டோரியம் அந்த ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு ஆடிட்டோரியத்தில் எத்தனை பேர் வந்திருந்தாங்க அப்படிங்கும்போது ஒரு 1000 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்னா அக்யூரேட்டாக அது 1000 தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் தான். ஸோ அங்கே மேபி 940 மெம்பர்ஸ் வந்திருக்கலாம், 988 மெம்பர்ஸ் வந்திருக்கலாம். ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லும்போது ஓகே, ஒரு 1000 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த மஹாலில் ஒரு 1000 பேர் பிடிக்க முடியும். அதாவது 1000 பேர் இந்த மஹாலில் உட்காந்து ஒரு ஃபங்க்ஷனை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி அப்ராக்சிமேஷன் இது நம்ம ரியல் லைஃப்பில் நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். நம்மளுமே அதை நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போது உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம டிஎன் பாப்புலேஷன், தமிழ்நாடோட பாப்புலேஷன் என்னன்னு கேட்டால் நம்ம அக்யூரேட்டாக அப்படியே வேல்யூ சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 7 கோடி நம்ம தமிழ்நாடு பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஒரு 8 கோடியாக நோக்கி நகண்டுக்கிட்டு இருக்குது அப்படி தான் நம்ம சொல்லுவோம். நம்ம 7 கோடியே 85 லட்சத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப புள்ளி விவரத்தை கரெக்டாக நம்ம சொல்கிறது கிடையாது. ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக நமக்கு எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. சரி, இது வேறு நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி எஸ்டிமேஷன் நமக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம வீட்டில் நம்ம நடத்தலான் இருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம ஒரு அந்த ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் மட்டும் கூப்பிட்றோம். அப்படிங்கும்போது ஒரு 10 ஃபேமிலி மட்டும் நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா, இப்போ அந்த 10 ஃபேமிலி வருவாங்க. சரி, அந்த 10 ஃபேமிலிக்கு நம்ம லன்ச் ரெடி பண்ணணும். அப்படின்னா நம்ம எப்படி அதை கனெக்ட் பண்ணுவோம், நம்ம லன்ச் ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னா, ஓகே நம்ம ஒரு எஸ்டிமேட் பண்ணுவோம். 10 ஃபேமிலி வராங்க, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 4 பேர்னு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டா மொத்தம் 40 பேர் வருவாங்க. ஸோ அந்த 40 பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம லன்ச் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ வர்றவங்க எல்லாத்துக்குமே நம்ம லன்ச் கொடுத்துடலாம். இப்படி தான் நம்ம பண்ண முடியும். அக்யூரேட்டாக ஒவ்வொரு வீட்லேயும் போய் நீங்கள் எத்தனை பேர் வருவீங்கன்னு நம்ம போய் கேட்டுட்டு இருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நம்ம எப்போவுமே ரெடி பண்ணுவோம். அதாவது ஒரு லஞ்சாக இருக்கட்டும், இல்லை ஒரு சேர்ஸ் போடுறதாகட்டும், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி காரணத்தினால நமக்கு எஸ்டிமேஷனுங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதில் ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் கூட
அவர் வந்து வருஷம் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிப்ரவரி மந்தில் தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க எஜுகேஷன் செக்டாருக்கு வந்து நான் இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன் செக்டாருக்கு கரெக்டாக எவ்வளோ அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 1 lakh crore வந்து நான் எஜுகேஷனுக்காக நான் வந்து இந்த இயர் வந்து ஒதுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் தான் கொடுப்பாங்க, அக்யூரேட்டாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த எஸ்டிமேஷனுங்கிறது வந்து நம்மளுடைய வீட்டில் இருந்து இந்த நாட்டுக்கு வரைக்கும் ரொம்பவே வந்து ஒரு உபயோகமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, இப்போ எஸ்டிமேஷன்லேயே நம்ம அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டிமேட்டிங் டு, அதாவது எப்படி நம்ம எஸ்டிமேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எஸ்டிமேட்டிங் டு நியரஸ்ட். ஓகே, ஏன் இப்படி எழுதுறேன்னு தெரியும். அதாவது டென்ஸில், ஹண்ட்ரட்ஸில், தௌசண்ட்ஸில் எப்படி வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ஒரு டென்ஸில் அப்படிங்கும்போது ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 13 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா இதை வந்து நியரஸ்ட் 10ல் எப்படி வந்து அப்ராக்சிமேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நியரஸ்ட் 10 அப்படிங்கும்போது இதுக்கு வந்து 10 இருக்குது, இன்னொன்று வந்து 20 இருக்குது. இப்போது இந்த 13 வந்து எஸ்டிமேட் பண்ணும்போது நம்ம 10ல் சொல்லலாமா 20ல் சொல்லலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13 வந்து நம்ம 10ல் சொல்லலாம். இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம் 17. இப்போ 17 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 10க்கு பக்கத்தில் இருக்கா இல்லை 20க்கு பக்கத்தில் இருக்கா? 20க்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ அதை எஸ்டிமேட் பண்ணும்போது நம்ம 20க்கு எஸ்டிமேட் பண்ணுவோம். இன்னொரு நம்பர் இருக்கும் 15 ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 10க்கும் ஈக்குவல் டிஸ்டன்ட்டில் இருக்குது, 20க்கும் ஈக்குவல் டிஸ்டன்ட்டில் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம யூஸ்வலாக ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து 15 5க்கு மேலே போயிடுச்சு, 5ஓட சேர்த்து 5க்கு மேலே போயிடுச்சுனாலே அதை வந்து நம்ம 20ஓட தான் வந்து நம்ம சேர்த்துக்குவோம். ஸோ 12, 13 இதெல்லாம் எஸ்டிமேட் பண்ணும்போது 10 அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அதாவது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட விலை என்னென்னா 12 ரூபா அப்படிங்கும்போது ஒரு ரேண்டமாக சொல்லும்போது அது ஒரு 10 ரூபா பேனா அப்படின்னு அப்படி நம்ம சொல்லுவோம். பட் இது நம்ம டென்ஸில் கூட நம்ம அப்படிலாம் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஹண்ட்ரட்ஸில் நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து 88 அப்படிங்கிறது இப்போது 100 இருக்குது, 200 இருக்குது. ஓகேவா, இது வந்து ஹண்ட்ரட்ஸு. இப்போ 88ங்கிறது எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 100க்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இதான் வந்து எஸ்டிமேட் பண்ணுறது. அதே மாதிரி 179 இது வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 200க்கு பக்கத்தில் இருக்குது. இங்கேயும் சிமிலர் அதே மாதிரி தான். 150 அப்படிங்கும்போது அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 50 அப்படிங்கும்போது 200க்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துடுவோம். இப்போ இந்த 3 டிஜிட்டில் மட்டும் இப்படி பார்க்கும்போது என்னது இது 179க்கும் 200க்கு இடையில இவ்வளோ பெரிய கேப் இருக்குது, இது ஏன் நம்ம இப்படி எஸ்டிமேட் பண்ணணுங்கிற மாதிரி தோணும். ஒரு பெரிய நம்பர் நம்ம எடுக்கும்போது அதை ஹண்ட்ரட்ஸில் நம்ம எஸ்டிமேட் பண்ணும்போது நமக்கு நல்லாவே புரியும். இப்போ 68,452 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஹண்ட்ரட்ஸில் எஸ்டிமேட் பண்ணுறோம். ஹண்ட்ரட்ஸில் எஸ்டிமேட் பண்ணும்போது அந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் வரைக்கும் தான் இருக்கணும்னு கிடையாது, அது அதை விட பெரிய நம்பராக இருக்கலாம். இப்போ இதை நான் ஹண்ட்ரட்ஸில் எஸ்டிமேட் பண்ணி காட்டுறேன். 68,000 அந்த முன்னாடி இருக்கிற அந்த 2 நம்பர் அப்படியே எழுதிடணும். இப்போ இதை ஹண்ட்ரட்ஸில் எஸ்டிமேட் பண்ணும்போது எப்படி எஸ்டிமேட் பண்ணணும்? 452 452ங்கிறது வந்து பார்த்தோம்னா 450 விட மேலே இருக்குது. அப்போ எப்படி பண்ணுறோம் அப்படின்னா 68,500. ஸோ இப்போ நம்ம ஒரு லேப்டாப் ஒன்று வாங்குகிறோம், அந்த லேப்டாப்போட விலை வந்து 68,452 அப்படிங்கும்போது நம்ம வந்து சொல்லும்போது அந்த அக்யூரேட் ரேட்டை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனுடைய வேல்யூ வந்து 68,500ன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு புரியும்னு நினைக்கிறேன் எதனால் வந்து இந்த எஸ்டிமேட் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்படி வந்து வெறும் 2 டிஜிட்டை மட்டும் எடுத்துகிட்டு இப்படி எஸ்டிமேட் பண்ணும்போது நமக்கு இது பண்ணுறதுனால பிரயோஜனம் இல்லையே, இதனால் நிறைய எரர் இருக்க மாதிரி தெரியும். பட் ஒரு பெரிய நம்பரில் இந்த மாதிரி டென்ஸ்லேயோ ஹண்ட்ரட்ஸ்லேயோ நம்ம எஸ்டிமேட் பண்ணும்போது அதனுடைய மதிப்பு நமக்கு என்னங்கிறது தெரியும். ஓகே, இதே மாதிரி தௌசண்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு நம்பர் இருக்குது 2240 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இப்போ இதை வந்து இந்த மாதிரி இதே மாதிரி தான் 1000 இருக்குது, 2000 இருக்குது, 3000 இருக்குது. இப்போ இதில் வந்து
இது 2240 அப்படிங்கிறது இதில் வரும். சிமிலர் எப்படி டென்ஸ்க்கு வந்த ரூல்ஸ் என்னவோ, ஹண்ட்ரட்ஸ்க்கு வந்த ரூல்ஸ் என்னவோ, அதே தான் தௌசண்ட்ஸ்க்கு வர ரூல்ஸு. இப்போ இது வந்து 2000க்கு நியரஸ்ட்டாக இருக்குது. அடுத்து இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம், 3920. இது வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்து 3000க்கு பக்கத்தில் இல்லை, இது வந்து 4000க்கு நியரஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நாம் எஸ்டிமேட் பண்ணுறது. இப்படி தான் வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணணும். ஓகே, சரி. இந்த மாதிரி எஸ்டிமேட் பண்ணுறதுல இன்னொரு நன்மை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அது ஒரு எக்ஸாம்பிளாகவே நம்ம பார்த்துடலாம். இப்போது நமக்கு ஒரு சீட்டு போட்டது மூலமாக நமக்கு கையில் 1 லட்சம் நமக்கு கையில் வந்து இப்போ கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்த்தோன்னா 2 பேர்த்துக்கு பணம் செட்டில் பண்ண வேண்டியிருக்கு. இப்போது எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு 13,850 வந்து நம்ம கொடுக்கணும். இன்னொருத்தருக்கு நம்ம ஒரு 26,300 கொடுக்கணும். ஓகே, இப்போ இந்த 1 லேக்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த 2 வேல்யூவும் நான் நாளைக்கு செட்டில் பண்ணணுங்கும்போது அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் நான் எடுத்து வச்சுட்டு மிச்ச அமௌண்ட்டை என்னுடைய செலவுக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ நான் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து எப்படி நான் பணம் எடுத்து வைப்பேன் அப்படின்னா, இப்படி அக்யூரேட்டாக இதை ஆட் பண்ணி நான் எடுத்து வைக்கணுமா, ஒரு சில்லறை முதற்கொண்டு நான் வந்து கரெக்டாக எடுத்து வைக்கணுமானா அது தேவை கிடையாது. இந்த இடத்துல நமக்கு எஸ்டிமேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 13,850, அதாவது எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் இது டென்ஸில் பண்ணணுமா, ஹண்ட்ரட்ஸில் எஸ்டிமேட் பண்ணணுமா, தௌசண்ட்ஸில் எஸ்டிமேட் பண்ணணுமாங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷனை பொறுத்தும் நம்மளுடைய தேவையை பொறுத்தும் தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். நம்ம வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அது வந்து எப்படி பண்ணால் நமக்கு பெட்டராக இருக்கும், எந்த இடத்துல நமக்கு அப்ராக்சிமேட்டாக தௌசண்ட்ஸ் அப்ராக்சிமேஷன் போதும், எந்த இடத்துல நமக்கு ஹண்ட்ரட்ஸ் அப்ராக்சிமேஷன் போதும், எந்த இடத்துல நமக்கு அக்யூரேட் வேல்யூ வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்மளுடைய காமன் சென்ஸை யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரியான எஸ்டிமேஷன் பண்ணுறோங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த இடத்துல பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை நம்ம தௌசண்ட்ஸ்லேயே எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். நமக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா நம்ம கையில் 1 லேக் இருக்குது அப்படிங்கும்போது. அப்போ இதை எஸ்டிமேட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா, தௌசண்ட்ஸ்லனா 850 அப்படிங்கும்போது 13,000 நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து 14,000. இன்னொன்று வந்து இது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம கம்மியாக கையில் வச்சுக்கிட்டோம், மிச்ச பணத்தை ஃபுல்லாக செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு அது கஷ்டம். நாளைக்கு செட்டில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வந்து ஈவன் பெட்டராக இருக்கும். இப்போ அது ஏன் பெட்டருங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். இப்போ இங்கே 26,300ங்கிறத வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணும்போது யூஸ்வலாக தௌசண்ட்ஸில் எஸ்டிமேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 26,000 நம்ம வந்து பண்ணிவிடுவோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 40,000. ஸோ 40,000 எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க 60,000 நம்ம வேறு எதுக்கோ செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நாளைக்கு இந்த பணத்தை செட்டில் பண்ணும்போது இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 0,5 1 1 9 10 ஓகே 40,150 வருது. ஸோ 150 ரூபா அதிகமாக வந்துடுது. ஆனால் நம்மக்கிட்ட வந்து இப்போ நம்ம எஸ்டிமேஷன் கரெக்டான ரூல்ஸில் தான் போயிருக்கோம், ஆனால் 40,000 தான் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பண விஷயத்தில் நம்ம வந்து காமன் சென்ஸ் பயன்படுத்தணும். இந்த இடத்துல நம்ம 26,300 இருந்தாலும் 27,000 நம்ம வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா வந்து இது ரெண்டும் சேர்க்கும் போது நம்ம கையில் 41,000 இருந்திருக்கும். அப்போ வந்து நம்ம பணத்தை செட்டில் பண்ணும்போது ஈஸியாக செட்டில் பண்ணி நம்ம கையில் பேலன்ஸ் ஒரு 850 கூட நம்ம கையில் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலி எஸ்டிமேஷன் வந்து நம்ம கற்றுக்கணும். பட் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி எஸ்டிமேஷனில் இன்னொரு சின்னதாக ஒரு டாபிக் இருக்குது. அதாவது எஸ்டிமேஷன் வந்து ஒரு சில ஆப்ரேஷன்ஸ்லேயும் நம்மளால் பண்ண முடியும். இப்போது எக்ஸாம்ஸில் வந்து நமக்கு அடிஷன், சப்ராக்ஷன் அந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அப்படிங்கும்போது அதை வந்து ஆட் பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி மல்டிபிள் சாய்ஸில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல உட்காந்து அக்யூரேட்டாக ஆட் பண்ணி ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ணுறதை விட எஸ்டிமேட் பண்ணி நம்ம வந்து நியரஸ்ட் வேல்யூவை நம்மளால் கண்டுபிடிச்சி அதிலேருந்து நம்மளால் ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணி நம்ம ஆப்ஷனை நம்மளால் சூஸ் பண்ண முடியும். அதுக்கும் வந்து இந்த எஸ்டிமேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எஸ்டிமேஷன் வந்து வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆப்ரேஷன்ஸ் மீன் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ஈவன் டிவிஷன் எல்லாத்துக்குமே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போது அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ மெயினாக வந்து சப்ராக்ஷனில் பார்ப்போம். ஏன்னா சப்ராக்ஷனில் தான் வந்து அது
ரொம்ப தெளிவாகவே நமக்கு புரியும். இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஒரு 6885 ஒரு நம்பர் இருக்குது. இப்போது இதிலேருந்து எதை சப்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 463 வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து தௌசண்ட்ஸில் பண்ணுறதா இல்லை ஹண்ட்ரட்ஸில் எஸ்டிமேட் பண்ணுறதா அப்படிங்கிறதுல அதை எதனால நான் வந்து அந்த காமன் சென்ஸ் யூஸ் பண்ணணும் இப்போ அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இப்போ இது வந்து நமக்கு தௌசண்ட்ஸாக ஹண்ட்ரட்ஸாக இது வந்து நமக்கு ப்ராக்டிஸ் மூலமாக தான் வந்து வரும். இப்போ இதை நம்ம வந்து தௌசண்ட்ஸில் வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணி நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ என்ன வரும், தௌசண்ட்ஸில் பண்ணால் 6885 வந்து நம்ம என்ன எழுதலாம்னா 7000 போட்டுடலாம். இப்போ 463 வந்து தௌசண்ட்ஸில் எஸ்டிமேட் பண்ணும்போது என்ன வரும், அது 500 கீழே வந்துடுது. அப்போ என்ன ஆயிரும்னா 0ன்னு போட்டுருவோம். அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 7000 வரும். 7000 நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ 6885 463 மைனஸ் பண்ணணும். அப்போ கம்மியானோம், இது பார்த்தா அதிகமாகிடுக்கு. ஸோ 1000 எஸ்டிமேஷன் வந்து இந்த இடத்துல தப்பு. ஸோ இங்கே வந்து இப்போது அதே நம்பரை வந்து ஹண்ட்ரட்ஸில் எஸ்டிமேட் பண்ணி பார்ப்போம். 6885 வந்து ஹண்ட்ரட்ஸில் எஸ்டிமேட் பண்ணால் என்ன வரும், 6900. அதாவது மொதல் நம்பரை அப்படியே நம்ம எழுதிட்டு அடுத்த 3 நம்பரில் மட்டும்தான் நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். அடுத்து 463 நம்ம எஸ்டிமேட் பண்ணும்போது என்ன வரும், 450க்கு மேலே இருக்குது. ஸோ வந்து இது வந்து 500ன்னு போடுவோம். இப்போ இதனுடைய ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 6900 - 500 6400. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய அக்யூரேட் வேல்யூக்கு ரொம்ப நியரஸ்ட் வேல்யூவாக இந்த 6400 இருக்குது. இப்போ வந்து நமக்கு ஆப்ஷன் இதே சம்ம நம்ம கேட்ட ஆப்ஷன் ஏபிசின்னு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து 5900, இன்னொன்றில் வந்து 6400, அதாவது அக்யூரேட் வேல்யூவே இருக்கட்டும் 6400 சம்திங் இருக்கா. இன்னொன்று வந்து ஒரு 8200. இந்த மாதிரிலாம் இப்படி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக இப்படி ஹண்ட்ரட்ஸில் எஸ்டிமேட் பண்ணி அக்யூரேட்டாக பண்ணுறதை விட டக்குன்னு ஃபாஸ்ட்டாக மைண்ட்லேயே நம்ம பண்ணி 6400. அப்போ அதுக்கு நியரஸ்ட் வேல்யூ வந்து பி தான். அப்போ பி தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கும் வந்து எஸ்டிமேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இன்னும் இது மாதிரி நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ண நமக்கு எப்படியெல்லாம் நம்ம எஸ்டிமேட் பண்ணி நம்மளால் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக மைண்ட் லெவலில் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்னொரு ஒரு மல்டிப்ளிகேஷனில் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது இன்னொரு நம்பர், லெட்ஸ் சேஞ்ச் அ கலர். ஓகே, 1924 into 85. ஓகே, இப்படி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணும்போது இதை இப்போ மல்டிப்ளிகேஷனில் தெரியும், நம்ம உட்காந்து ஒவ்வொரு நம்பரையும் 1924 into 85 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இதை விட ஈஸியாக எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம். எப்படி ஹண்ட்ரட்ஸில் பண்ணலாம். ஹண்ட்ரட்ஸில் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதாவது இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு நம்பரை ஹண்ட்ரட்ஸ்லேயும் ஒரு நம்பரை டென்ஸ்லேயும் அப்படியும் நம்ம பண்ணலாம். எல்லாமே நம்மளுடைய ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து மாற்றி நம்ம எப்படி பண்ணால் ஈஸியாக இருக்கும், எப்படி பண்ணால் நமக்கு ஆன்சர் நியரஸ்ட்டாக இருக்கும், எந்த மாதிரியான ஆன்சர் நமக்கு தேவைப்படுதுங்கிறத பொறுத்து நம்ம வந்து அதை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ண நமக்கு அந்த இது வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஹண்ட்ரட்ஸில் பண்ணுவோம். இப்போ 1924ங்கிறதுக்கு வந்து ஹண்ட்ரட்ஸில் எஸ்டிமேட் பண்ணும்போது 1900 வந்துடும். அடுத்ததை வந்து நம்ம 100ல் பண்ண வேண்டாம். 100ல் பண்ணோம் அப்படின்னா வந்து 100 போடணும். பட் அதை விட டென்ஸில் பண்ணோம் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் நியரஸ்ட்டாக இருக்கும் 90. இப்போது இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஓகே 19 into 9. 19 into 9ங்கிறது வந்து 95, அப்புறம் 3 0. ஓகே, இப்போது நம்ம வேல்யூ வந்து கண்டிப்பாக நியரஸ்ட் டு 95,000 தான் இருக்கும். ஸோ இதன் மூலமாக நமக்கு ஆப்ஷன் ஏபிசி அப்படி இருக்கும்போது நம்ம அதில் வந்து எது வந்து நியரஸ்ட் டு 95,000 அந்த ஆப்ஷனை நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வகையில் தான் வந்து நமக்கு எஸ்டிமேஷனுங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம ரியல் லைஃப்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங்க்கும் நம்மளால் எஸ்டிமேஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எஸ்டிமேஷனுங்கிறது உண்மையிலே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல டாபிக் தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.